லக்கி பாஸ்கர் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்த படம் தான் லக்கி பாஸ்கர். இதை கொஞ்சம் லேட்டாக தான் இந்த படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. படம் கதை என்னன்னா, துல்கர் சல்மான் ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கார். அவர் மேனேஜர் எப்படி ஆனாருங்கிறது ஒரு கதை. அதையும் கொஞ்சம் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். பேங்க் மேனேஜரான துல்கர் சல்மானை சிபிஐ ஆஃபீஸர்கள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயி, பேங்க் மேனேஜர்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் தான். உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி 100 கோடி ரூபாய் வந்துச்சு, இந்த 100 கோடி ரூபாய் நீங்கள் எப்படி சம்பாதிச்சீங்க அப்படிங்கிறதா சிபிஐயோட கேள்வி. இந்த சிபிஐக்கு இவர் பதில் சொல்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஒரு மீடியம் ஸ்மால் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற துல்கர் சல்மானுக்கு தன் பிள்ளையோட பர்த்டே கூட பெருசாக கொண்டாட முடியலை. பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேக்கு போனால் கூட வீட்டில் இருக்க பழைய பொருட்களை பேக் பண்ணி கிஃப்டாக கொடுக்குற சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்க துல்கர் சல்மான் எப்படி 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்க முடியாது. காரணம் என்ன, தமிழ் சினிமாவில் ஸ்டார் காஸ்டிங் தேடுவாங்க. ஆனால் அங்கே வெறும் சிம்பிளாக துல்கர் சல்மான், அவரோட அப்பா, ஒரு பையன், பொண்டாட்டி, அவரோட ஒரு ஃப்ரெண்டு, பேங்கில் ஒரு 10 பேரை காமிப்பாங்க. வில்ல மாதிரி ஒருத்தரை காமிப்பாங்க. துல்கர் சல்மானுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. மொத்தமாகவே நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு 10, 12, 15 பேர் தான் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு பேங்கில் ஆட்கள் அதிகமாக கூடுற மாதிரி ஒரு 2-3 சீன் வரும். இவரோட ஏரியா, இவர் வசிக்கிற ஏரியாவில் கொஞ்சம் சீன் வரும். அதில் மட்டும்தான் ஆட்களே இருப்பாங்க. மற்ற மாதிரி ஃபுல்லாகவே இந்த படம் கதையில் தான் நகரும். கதையை விட்டு எங்கேயுமே பிசுறு தட்டாது. ரொம்ப அருமையான படம். பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து அதை வெளியில் ரொட்டேஷனுக்கு விட்டு அதே பணத்தை அதுக்கு அடுத்த நாள் திரும்ப கொண்டு பேங்கில் வைப்பார். ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க இந்த சீனெல்லாம். இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். படத்தை பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு 20-25 நிமிஷத்தை நீங்கள் கொஞ்சம் நம்ம படத்தில் மூடு செட் பண்ணுவாங்க. அந்த 25 நிமிஷம் தாண்டிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், இந்த படம் உங்களை வேற ஒரு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டும். ரொம்ப அருமையான படம். துல்கர் சல்மான் அருமையாக நடிச்சிருக்காரு. டைரக்டரும் அருமையாக கதை எழுதியிருக்காரு. அங்கேயும் இங்கேயும் போகாமல் என்ன சொல்ல வந்தாங்க, எதை எடுக்க வந்தாங்க, துல்கர் சல்மான் எப்படி பணத்தை கொள்ள அடித்தார், இந்த 100 கோடி ரூபாய் மேட்டர்லேருந்து எப்படி தப்புனார், கிளைமேக்ஸில் இந்த 100 கோடி ரூபாய் மேட்டர்லேருந்து எப்படி தப்புனாருங்கிறத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட கொடுத்துருப்பாங்க. அது செமையாக இருக்கும். ஒரு 10 செக்கில் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா வில்லன்கள் தான் இந்த சிபிஐ ஆஃபீஸரை அனுப்பியிருப்பாங்க. ஸோ துல்கர் சல்மானுக்கு வேறு வழி இல்லாமல் 10 செக்கில் இந்த 100 கோடி ரூபாவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. அந்த கையெழுத்து போட்டு முடிஞ்ச அப்புறம் ஒரு விஷயம் நடக்கும். படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே அருமையான படம். இசை அமைச்சிருக்க ஜி பிரகாஷ் குமார் அருமையாக அமைச்சிருக்காரு. துல்கர் சல்மான் அவரோட நடிப்பு அட்டகாசமாக இருக்குது. தீபாவளிக்கு வந்த படங்களில் தமிழில் அமரன் அப்படின்னு சொல்ல, இது மலையாளத்தில் லக்கி பாஸ்கர் சொல்ல, இந்த படம் தமிழில் டப் பண்ணி விட்டுருக்காங்க. அருமையாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பேங்க் மேனேஜர், அவரோட அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபாய் இருக்குது. சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க எப்படி வந்துச்சுன்னு. அந்த 100 கோடி ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு கதை சொல்கிறாரு. அந்த 100 கோடி ரூபாவை பெட்டிங் மூலமாக இவர் சம்பாதிக்கிறாரு. ஸோ அந்த பெட்டிங்கில் இருக்கிறவங்க இவரை பிடிச்சி அந்த 100 கோடி ரூபாய் வாங்கி பார்க்குறாங்க. அந்த 100 கோடி ரூபாவை கொடுக்காம எப்படி தப்புறாரு அப்படிங்கிறத படத்தோட மொத்த கதையுமே. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.